மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். 12ஆம் வகுப்பு கணித பாடத்துல பயிற்சி 3.4ல 1வது கணக்குல 2வது கணக்கு நம்ம பார்க்க போறோம். தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பகுதி காரணிப்படுத்தப்பட்ட பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு கொடுப்பாங்க. இது எப்படி தீர்க்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். x-4 into x-7 into x-2 into x plus 1 equal to 16. இதான் கொடுக்கப்பட்ட பகுதி காரணிப்படுத்தப்பட்ட பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. இதுல நான் ஃபர்ஸ்ட் காரணியும் மூணாவது காரணியும் முதல்ல நான் பிரிக்கிறேன். x-4 into x-2 எல்லாமே பெருக்கல்ல தானே இருக்கு. இங்க எல்லாமே பெருக்கல் தான். அதனால தான் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தேவையானதோட பிரிக்கிறேன். இன்ட்டு அதே மாதிரி இங்க ரெண்டாவதா இருக்கிற காரணியை நாலாவதா இருக்கிற காரணியோட பெருக்கிக்கிறேன். அப்போ x-7 into x plus 1 இந்த பக்கம் இருக்கிற பிளஸ் 16 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. -16 ஈக்குவல் டு மீதி அங்க 0 இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ நான் ரெண்டுத்தையும் பெருக்க போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் பெருக்கிறேன், அப்புறம் இந்த ரெண்டையும் பெருக்கிறேன். பெருக்கும்போது இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்னா x into x x ஸ்கொயர் இந்த மிடில் டேர்முக்கு முதல்ல இது ரெண்டையும் பெருக்கிறோம். x into x x ஸ்கொயர் -4 -2 கூட்டி போடுங்க. -6 கூட ஒரு x எடுத்துக்கோங்க. சரியா? மிடில் டேர்முக்கு ரெண்டுத்தையும் கூட்டி போடுறோம். கான்ஸ்டன்ட் டேர்முக்கு மட்டும் என்ன பண்றோம், இது ரெண்டுத்தையும் அப்படியே பெருக்கி போடுறோம். முக்கியமா இங்க x இன் கீழ் 1 இருக்கணும், இங்கேயும் x இன் கீழ் 1 இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி செய்யணும். x into x x ஸ்கொயர் போட்டு இந்த மைய உறுப்புக்கு என்ன பண்ணணும், x டேர்ம் இல்லையாது, இந்த மைய உறுப்புக்கு இந்த கான்ஸ்டன்ட் கூட்டி போட்டுருங்க. இந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கு இந்த ரெண்டையும் பெருக்கி போட்டுருங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 2 8 இப்படி டைரக்டா எழுதிக்கலாம். ஏன்னா இங்க x இன் கீழ் 1 இங்கேயும் x இன் கீழ் 1ன்றதுனால. வேற ஏதாவது சப்போஸ் இருந்ததுன்னா ஒவ்வொரு டேர்மும் பெருக்கி பார்த்தா நம்ம இதை போடணும். ஓகே, இங்க பாருங்க, இங்கேயும் x இன் கீழ் 1 இங்கேயும் x இன் கீழ் 1 அப்படி டைரக்டா எழுதலாம். x into x x ஸ்கொயர் இங்க மைய உறுப்பு x டேர்முக்கு என்ன பண்ணலாம், -7 + 1 -6 கூட ஒரு x சேர்த்துக்குங்க. கான்ஸ்டன்ட் டேர்முக்கு இது பண்ணுங்க, அப்படி பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 7 7 ஜஸ்ட் பெருக்கி தான் போடுறோம். அப்ப x டேர்முக்கு கூட்டி போடணும், இந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கு பெருக்கி போடணும் இந்த ரெண்டையும். சரியா? இந்த -16 ஈக்குவல் டு 0 அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதுல வர இந்த ரெண்டு உறுப்பும் இங்க வர இந்த ரெண்டு உறுப்பும் பாருங்க ஒரே மாதிரி இருப்பாருங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி வர்றதுக்காக தான் நான் இந்த ஃபர்ஸ்டையும் தேர்டையும் அப்புறம் இந்த செகண்டையும் ஃபோர்த்தையும் பெருக்கணும். புரியுதுங்களா? இப்ப ஏன் அந்த மாதிரி பெருக்கணும்னு எனக்கு இந்த கொடுத்துருக்கிறபடி அப்படியே பெருக்கிறதா எனக்கு இந்த மாதிரி ஈக்குவலா வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படியே பெருக்கிட்டு தேர்டும் ஃபோர்த்தும் அப்படியே பெருக்கிருந்தா எனக்கு வராது. அதனால தான் இந்த மாதிரி எடுத்து பார்த்து பெருக்கிட்டேன். நமக்கு இந்த மாதிரி ஈக்குவலா வரா மாதிரி எதை பெருக்குனா வரும் பார்த்து கரெக்டா அதை பேர பிடிச்சு பெருக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஈக்குவலா வந்ததுனால இதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடலாம். y ஈக்குவல் டு அப்படின்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் 6x என்க. ஓகே, அதாவது x ஸ்கொயர் மைனஸ் 6xக்கு yன்னு ஒரு பேர் வச்சிடறேன். இந்த இடத்துல கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ y பிளஸ் 8 இன்ட்டு இந்த இடத்துல பாருங்க y மைனஸ் 7. சின்ன ஒரு சப்ஸ்டிடியூஷன். இதுக்கு பதிலா y, இதுக்கு பதிலா y, நடுவில் இங்க இன்ட்டு தான் இருக்கும். இன்ட்டு இங்க பாருங்க, இந்த 16 -16 ஈக்குவல் டு 0. மறுபடியும் பாருங்க, இரண்டு காரணிகள் வந்திருக்கு. இதையும் நம்ம பெருக்கலாம் இல்லையா? இங்கேயும் y இன் கீழ் 1 இங்கேயும் y இன் கீழ் 1. இன்னொன்னு இதுல yல வர ஒரு சமன்பாடா வரும். இது yல வர ஒரு இருபடி காரணியா இது வரும் பெருக்கணும். அப்போ இங்க பாருங்க, y into y ஸ்கொயர், இங்க நடு உறுப்புனா வரும் y டேர்ம் வரும் இல்லையா? இது y ஸ்கொயர்னா இது yன்னு வரும். இப்போ நடு உறுப்புக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த மாறிலிகளை கூட்டணும். இப்போ +8 -7 எவ்வளோ, +1 கூட ஒரு y. ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் yல வர காரணி இல்லையா, அதுவும் இருபடி காரணியா வரும். இங்க பாருங்க, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்முக்கு ரெண்டுத்தையும் பெருக்கிடுங்க. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 8 7 56. சரிங்களா? இந்த -16 ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ இந்த y ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க. பிளஸ் 1yயும் அப்படியே இருக்கட்டும். இங்க பாருங்க, -56 -16 இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா -56 -16 கூட்டிக்கலாம். குறி ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டு கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? அப்போ -56 -16 -72 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இது ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி வந்துருச்சு பாருங்க. இதை நம்ம காரணிப்படுத்திடலாம். காரணிப்படுத்திட்டு தீர்வுகளை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பெருக்குனா -72 வரணும், கூட்டினா +1 வரணும். சரியா? அப்ப -72 பெருக்குனா வரணும், கூட்டினா +1 வரணும். அப்ப 8 9 72. இங்க 8க்கு மைனஸ் போட்டுடலாம். ரைட். அப்பதான் -72 வரும். அப்புறம் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் -8 +9 +1 வரும். சரியா? அப்ப இதுதான் காரணிகள். அப்போ y -8 1 இன்ட்டு y + 9 1 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக ஈக்குவல் 0 பண்ணா y -8 ஈக்குவல் டு 0 அல்லது y + 9 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி வந்துடும். இப்போ y ஓட ஒரிஜினல் நேம் என்ன, ஒரிஜினல் வேல்யூ என்ன, x ஸ்கொயர் மைனஸ் 6x. இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 6x இந்த -8 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது நம்ம அப்படியே ஈஸியாக காரணிப்படுத்த முடியாது. ஃபார்முலாவில் போட்டு ரெண்டு தீர்வுகளை பிடிச்சிடலாம். என்ன ஃபார்முலா அது? x ஈக்குவல் டு -b + or -√b ஸ்கொயர் -4ac divided by 2a. இது ஃபார்முலா 10th படிச்சது தான். அப்போ x ஈக்குவல் டு -b என்ன,
இந்த மைனஸ் அப்படி வச்சுங்க. b யோட வேல்யூ -6. அப்போ இந்த இடத்துல -6 சப்ஸ்டிட் பண்ணணும். பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னா -6 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ மதிப்பு 1. எங்க பாருங்க இதுதான் 1. இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயரோட கீழ் 1. இப்போ ஏவோட மதிப்பு 1, பியோட மதிப்பு -6, சியோட மதிப்பு -8. இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது 4 இன்ட்டு ஏ மதிப்பு 1 இன்ட்டு சியோட மதிப்பு -8. சரிங்களா? இல்லை ரூட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1. ஓகே, இதான் ஏ, இதான் பி, இதான் சி. ஓகே, இங்க சப்ஸ்டிட் பண்ணியாச்சு அந்த இடத்துல. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். இப்போ +6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -6 ஸ்கொயர் பண்ணா மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். 6 ஸ்கொயர் பண்ணா 6 6 36. இங்க பாருங்க இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 8 32 பிளஸ் 32 பை 2. சரிங்களா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 68 வரும். சரிங்களா? 36 பிளஸ் 32 68 பை 2. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இது பாருங்க 4 இன்ட்டு 17 பிரிச்சுக்கலாம். சரிங்களா? 4 17 68 பை இங்க 2. இப்போ இங்க பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் ஆர் மைனஸ் 4க்கு ரூட் எடுத்தா 2, இந்த 17க்கு ரூட் முழு வர்க்கமூலம் இல்லைன்றதுனால ரூட் 17 அப்படியே வச்சுக்கோங்க பை 2. சரிங்களா? அப்போ இங்க பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 17 பை 2 இப்படி வருது இல்லையா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இதுல காமனா 2 வெளியே எடுத்துடலாம். எடுத்தாச்சுன்னா இங்க வந்து 3 இருக்கும். அப்பதான் 2 6 வரும். பிளஸ் ஆர் மைனஸ் இந்த 2 வெளியே வந்துருச்சுன்னா ரூட் 17 மட்டும் இருக்கும் பை 2. இந்த 2 கட் பண்ணிடலாம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17 இப்படி வருது. இதுல 2 தீர்வுகள் இருக்கு. ஒன்னு எக்ஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் ரூட் 17 இது ஒன்னு, அடுத்தது 3 மைனஸ் ரூட் 17 இது ஒன்னு. இந்த 2 தீர்வுகள் கிடைச்சிருச்சு. அதே போல இன்னும் ஒரு சமன்பாடு இங்க இருக்கு இல்லையா? நமக்கு என்ன y பிளஸ் 9 ஈக்குவல் டு 0 ஒன்னு இருக்கு இல்லையா? இதுல y யோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x போட்டோம் பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. ரைட்? இப்போ இதை காரணிப்படுத்தினா என்ன வரும் நமக்கு? இது 2 ஃபேக்டர்ஸா பிரிக்கலாம் இல்லையா? இப்போ பெருக்குனா 9 வரணும், கூட்டினா -6 வரணும். இப்போ 3 3 9 ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டுக்கலாம். அப்ப எக்ஸ் மைனஸ் 3 ஒன்னு, அதே போல இன்னொரு எக்ஸ் மைனஸ் 3 ரைட் ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அல்லது இன்னொரு டேர்ம் அதுதான் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 3 இதுவும் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 3. இப்போ இதெல்லாம் 2 தீர்வுகள் நமக்கு வந்திருக்கு இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு 3, 3. ஏன்னா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருக்குனா 9 வரணும், அதுவும் பிளஸ் 9. கூட்டினாக்கா அந்த 2 எண்ணையும் -6 வரணும். அப்போ 3 3 9 ரெண்டுத்துக்குமே மைனஸ் போட்டோம்னா -3 -3 -6 அதான் 2 ஃபேக்டரா பிரிச்சு தனித்தனி ஈக்குவல் 0 போட்டு 2 வேல்யூஸ் நமக்கு 3, 3 கிடைக்குது. இப்போ therefore தீர்வுகள் என்ன? தீர்வுகள் நமக்கு வந்து x ஈக்குவல் டு 3, 3, 3 பிளஸ் ரூட் 17 1, அடுத்தது 3 மைனஸ் ரூட் 17 1. இதுதான் அந்த 4 தீர்வுகள். இதை நீங்க பயிற்சி பெற்றீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் நிறைய சேர்ந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 10th செஞ்சதுதான். காரணி பத்துறது, சூத்திரத்துல போட்டு தீர்க்கிறது, இந்த வேல்யூஸ் இந்த மாதிரி எடுக்கிறதுலாம் 10th செஞ்ச மெத்தட்ஸ் தான். என்ன ஒன்று மொத்தமா சேர்த்து செய்யறோம். அதனால கொஞ்சம் ஒர்க்லோடு இருக்கிற மாதிரி தெரியும். பட் எல்லாமே ஈஸி. நீங்க பயிற்சி பெற்றீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.